மக்கள் மனசினர்களுக்கு வணக்கம். சரிகம்பா மேடையில் தன்னுடைய அழகிய குரலால் பாடிய சத்திய நடிகை கீர்த்தி சுரேஷ் என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம். எல்லோருக்குமே தெரியும், பிரபல டிவி ஒன்றில் ஒளிபரப்பாகி வருகின்ற சரிகம்பா இசை நிகழ்ச்சியை எல்லோருமே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் புது புது பாடல்களை தெரிவு செய்து போட்டியாளர்கள் பாடுகின்ற விதமானது பலரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்குகின்றது வளமே. அப்படி இருக்கின்ற விடத்து சிறப்பு விருந்தினராக வருகை தருபவர்களும் இந்த நிகழ்ச்சியின் போது தங்களுக்கு தெரிந்த சில பாடல்களை பாடி அசத்துவார்கள். அந்த வரிசையில் தான் தற்பொழுது சரிகம்பா மேடையில் கீர்த்தி சுரேஷ் பாடிய பாடலானது தற்பொழுது வைரலாகி வருகின்றது. அதாவது இந்த வாரமானது விஜயகாந்த், அதாவது மறைந்த நடிகர் விஜயகாந்தை நினைவு கூறும் விதமாக சுற்று போட்டி அமைந்திருக்கின்றது. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற இந்த போட்டியில் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் நடிகர் விஜயகாந்த் நடித்த சில படங்களில் இருந்து பாடல்களை தெரிவு செய்து சிறப்பாக அந்த மேடையில் பாடி வருகின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வளமை போன்று நடுவர்களாக கார்த்தி, சீனிவாஸ், சைந்தவி போன்றவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற கட்டத்தில் சிறப்பு விருந்தினராக இந்த சுற்றுக்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை கீர்த்தி சுரேஷ் அந்த சரிகம்பா மேடையில் ஒரு கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்ற பாடலை தெரிவு செய்து அவர் பாடிய விதமானது அங்கிருந்த நடுவர்கள், போட்டியாளர்கள், பார்வையாளர்கள் என பலரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது. ஏனென்றால் பொதுவாகவே சினிமா வட்டாரத்தில் தங்களுடைய படங்களில் நடிக்கும் போதே சிலர் பாடல்களை பாட மாட்டார்கள் சில நடிகைகள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் கீர்த்தி சுரேஷ் சில பாடல்களை பாடியிருந்தாலும் அவர் இவ்வாறும் பாடுவாரா என்ற மாதிரி கேள்வி எழுப்பும் விதமாகத்தான் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் தான் இவர் பாடிய பாடலுக்கு ரசிகர்கள் பலரும் இந்த திறமையை இவ்வளவு நாளும் வெளிக்கொண்டு வரவில்லை, இப்படி அழகாக பாடுகிறீர்கள் என்ற மாதிரி கமெண்ட் பண்ணி வந்தாலும் சிலர் அதற்கு எதிராக இப்படி பாடலை கேட்க முடியவில்லை என்ற மாதிரி எல்லாம் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். என்னதான் இருந்தாலும் நடிகையாக ஒரு கீர்த்தி சுரேஷ் தன்னால் பாடவும் முடியும் என்றதை இந்த மேடையில் நிரூபித்திருக்கிறார் என்றதை தான் கூற வேண்டும். இவ்வாறான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றொரு பதிவினோட உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.